வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள் 11/7/2021. இன்றைக்கு மேல் நோக்கு நாள் ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பிலவ வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய சிந்தனை சிறு துளி பெரு வெள்ளமாகும். சிறு துளி பெரு வெள்ளமாகும். இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பிரதமை, பூசம், சந்திர தரிசனம், அமிர்தலட்சுமி விரதம், திருவள்ளூர், ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தெப்ப உற்சவம், ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்டராமர் சிம்ம வாகனத்திலே திருவீதி உலா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் புறப்பாடு. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை ராகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமி இருக்குன்னா மூலம் மற்றும் பூராட நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா. ரிஷபத்திலே ராகு, மிதுனத்திலே சூரியன் புதன், கடகத்திலே செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனி ஈஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா. ஆண்பான மேஷம் ராசினிகளே, சுப செய்திகள் வந்து கொண்டிருக்கும். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். சுப செலவுகளும் கூட காத்திருக்கிறது. சொல்ல போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆர்த்தர் பரிசை திரட வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். எண்ணெய் சம்பந்தப்பட்ட வகையிலே உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். வருமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். பாக்கியில் வசூலாகும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக காத்திருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசு வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷப ராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் மாறும். மன நிம்மதி கூடும். குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. பேப்பர், அட்டை, போர்டு உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் வியாபாரிகள், நகை அடகு பிடிப்போர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆர்த்தர் பரிசையும் திரட வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் போட்டுவிட வேண்டாம். போக்குவரத்திலே கவனம் தேவை. வாகன சட்டங்களை மதித்து நடந்து கொள்ளவும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடத்தான் செய்யும். அரசு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். காதல் வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனம் ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், நெருடல், நடுக்கம் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். எஃகு, இரும்பு வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி சுமார் லாபத்தை கொடுக்கும். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. சுற்றுலா வாய்ப்புகள் அமையலாம். இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இயல், இசை, நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம். ஆண்பான கடகராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறக்கும் நாளாக இருக்கிறது. அன்புக்குரிய சந்திப்பு நிகழும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். குடும்ப ஒற்றுமை கூடும். குடும்ப நலன் கூடும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பாசத்தோடு பழகுவார்கள், பாசத்தோடு பேசுவார்கள். சகோதர உறவுகள் சீராகும். உதவிகள் சாத்தியமாகும். வழக்குகள் சாதகமாகும். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே, ஏடிஎம் வகையிலே, காசோலை வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. ஆண்பான சிம்ம ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும். உங்கள் சிந்தனை உயர்வாக அமைய காத்திருக்கிறது. சிந்தனை வெள்ளம் கூடும். சிந்தனை சிற்பிகளாக மாற காத்திருக்கிறீர்கள். அருள் வாக்கு சொல்வோர், குறி சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர் மேன்மைகள் பல பெறலாம். பெரிய மனித சந்திப்பு கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும். ஆன்மீக நம்பிக்கை கூடும். ஆன்மீக திருப்பு நிலை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். சிறு தானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். தகவல்கள் தனவரவு கொட்டும்.
உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வகையிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினியர்களே, கவலைகள் மாறும், காட்சிகள் மாறும், நல்ல முன்னேற்றம் காணலாம். கத்தை, கவிதை கற்று எழுதுவோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பெண்கள் வெளியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சீராகும். மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும். தியானம், யோகா போன்றவற்றிலே மனம் செல்ல காத்திருக்கிறது. ஆண்பான துளாராசினியர்களே, ஆதரவு கூடும், பொருளாதாரம் கூடும், நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். ஒரு சிலருக்கு வேண்டாம் போட்டி பொறாமை ஏற்படலாம். கண்டுகொள்ள வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். ஆர்த்த பரிசு திரட்ட வேண்டாம். இரவு நேர பணியாளர்கள், குறிப்பாக மின்சாரம், நெருப்பு போன்றவற்றிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான தனுசு ராசினிகளே, அன்புக்குரியோர் சந்திப்பு நிகழும். பாசத்திற்குரியோர் பிரியத்தோடு பேசுவார்கள். இருந்தாலும் செல்போன் வகையிலே ஒரு சிலருக்கு மிஸ்டு கால் பிரச்சனை ஏற்படலாம். வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் வகையிலே பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சக மாணவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். ஆண்பான தனுசு ராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள். கோபம்தான் உங்களுக்கு முதல் எதிரியாக இருக்கிறது. கோபத்தை விட்டுவிட்டால் பல காரியங்களை சாதிக்கலாம். எதை யோசித்து பேசவும். அடுத்தொரு பேச்சு திரட்ட வேண்டாம். அடுத்தொரு பேச்சு உள்வாங்கி பேசவும். மனதில் பட்டதெல்லாம் பேசிவிட வேண்டாம். உங்கள் தொழில் ஆர்வம் சிறப்பாக இருக்கும். இதற்கும் ஆசைப்படாதீர்கள். நியாயமான ஆசை நடந்து கொள்ளுங்கள். சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். குடும்ப ஒற்றுமை கூடும். நட்பு வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மகராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். கத்தை, கவிதை கற்று எழுதுவோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். குறிப்பாக மண்பாண்டம் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர், எவர்சில பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கும்பராசினிகளே, போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும். யாருக்கும் பிரச்சனை செய்ய வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாம். ஒரு வேலைகளை செய்து வாருங்கள். மறைமுக எதிர்ப்புகள் கூடத்தான் செய்யும். இருந்தாலும் மறைமுக வருமானங்களும் கூட காத்திருக்கிறது. அலுவலக பிரச்சனை சூழமுடைய காத்திருக்கிறது. பிள்ளைகள் விலையிலே தொல்லைகள் மாறும். நல்ல வாய்ப்புகள் வர காத்திருக்கிறது. வரன்கள் வரமா அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான மீனம் ராசினிகளே, மன நிறைவு கூடும், மன சாந்தி ஏற்படும். அப்படித்தான் சொல்ல வேண்டும். அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆதாயத்தை கூட்ட பாருங்கள். இருந்த இடத்திலேயே பல காரியங்களை சாதிக்கலாம். அருள் வாக்கு சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர், குறி சொல்வோர் நட்பு வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பானர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிராசி என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாக வீட்டிலே தோட்டத்திலே எருக்கஞ்செடி வளர்க்க கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கருப்பையா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே.